நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் இருக்காங்களே அவங்க உங்களுடைய தாய்மார்கள். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அதனாலதான் நம்ம அன்னையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் இருக்காங்களே நம்முடைய அம்மாவுடைய அந்தஸ்து. நபி அவங்க தலாக்கு விட்டாலோ நபி அவங்க மௌத்தாயிட்டாலோ அவங்கள யாரும் திருமணம் முடிக்க கூடாது. இந்த சட்டமும் அதுல இருக்கு. அம்மா மாறின்னு சொல்றாங்களா இல்லையா, சரி தாய் மாறின்னு சொன்னா பாக்கலாமான்னு வருமா இல்லையா, அதுக்கும் இதே சூறான நீங்க பார்க்கவும் கூடாது. கண்ணியத்துலதான் தாய் மாறி. பர்தாவுடைய விஷயத்துல பர்தா இருக்கணும், அவங்கள்ட்டையும் பர்தா இருக்கணும். இது பின்னாடி அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்றான். இப்ப நான் முன்னாடி கூட மஹரம் யாரெல்லாம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டாங்களோ அவங்கள பார்க்கலாம்னு சொன்னோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களும் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவங்க, ஆனா பார்க்க கூடாது. இது அல்லாஹ் தஆலா நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட சொல்லி காமிக்கிறான் பாருங்க. இதோடைய வசனத்துல குறிப்பா நான் சொன்னேன்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ரொம்ப கடினமா சில விஷயங்களை சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள்ல சில பேர் நபி அவங்கள்ட்ட நிறைய துனியாவை எதிர்பார்த்தாங்க. அதாவது உலகத்துடைய பொருளாதாரத்தை நிறைய, இப்ப நம்ம பெண்கள் பணம் காசு வேணுங்கிற மாதிரி அன்னைக்கு அவங்களும் எதிர்பார்த்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொன்னா தெரியுங்களா, நபி அவங்களுக்கு குர்ஆன்லயே சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்க மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க, இன் குன்துன்ன துரீதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, உலகத்துடைய வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு இருந்துச்சுன்னா, ஃபதஆலைன உம்மத்தியுக்குன்ன உஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, அவங்கள பேசாம தலாக் விட்டுருங்க, உங்க வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியாக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. வ இன் குன்துன்ன துரீதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரத்த, அவங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறு உலகத்தையும் நாடுனாங்கன்னா, இன்னல்லாஹ் அஅத்தலில் முஹ்ஸினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அதீமா, அவங்களுக்கு நல்ல அழகான கூலி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் 40 நாள் நபி அவங்க பாய்காட் பண்ணி தனியா தங்கி இருந்தாங்க. தனியா மனைவிமார்கள்ட்ட யார்ட்டையும் சேராம கொஞ்ச நாள் அவங்களுடைய அந்த கோபத்தை அதிருப்தியை காமிச்சாங்க. அப்ப அபூபக்கர் இல்லாம மாமனார் தானே, ஆயிஷா நாயுடைய அத்தா, உமர் இல்லாவும் மாமனார் ஹப்சா நாயுடைய அத்தா, இவங்க 2 பேர் நபி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. நபி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க, தங்களுடைய மகள்களை ரொம்ப எச்சரிச்சாங்க. உமருடைய இல்லாத எந்த அளவுக்குன்னா, நபி அவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகளை அடிக்கிற மாதிரி போனாங்க. நபி அவங்கள்ட்ட இல்லாத ஒண்ண நீ எதிர்பார்க்கிறியான்னு கேட்டாங்க. நபி அவங்கள்ட்ட இல்லாத துனியா அவங்கள்ட்ட இல்ல, பொருளாதாரம் இல்ல, இல்லாத ஒண்ண நீ எதிர்பார்க்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்துல அவங்க இருக்கும்போது அவங்க சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக உமரை சிரிக்க வச்சாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, என் மனைவி என்கிட்ட இந்த மாதிரி கேட்டா யார் ரசூலா நான் கையை முடிக்க ஒரு முதுகுல ஒரு குத்து குத்துவேன் நானே அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க இதை கேட்டு சிரிச்சாங்க பாருங்க. அந்த நேரத்துல இதுவும் ஒரு வழிகாட்டுதல் தான். மாமனார்மார்கள் எப்படி இருக்கணுங்கிறது வழிகாட்டுதல். மாமனார் கூட மகள்களுக்கு சப்போர்ட் பண்றதா மருமகன்களுக்கு சப்போர்ட் பண்றதான்னா மருமகன்கள் தான் சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க எப்படியே சம்பாருங்க, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், என் பிள்ளை. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நபி அவங்கள்ட்ட இல்லாத ஒண்ண கேட்கறியா நீ அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா அவங்கள்ட்ட மருமகன்களுடைய நிலைமைகள் பார்க்காம மகள்களுக்கு எப்படி அவங்களுக்குடைய சப்போர்ட் என்ன இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எந்த விதமான சின்ன சலனம் கூட வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க எல்லாம் விட்டுட்டு சமாதானம் பண்ணி அந்த மனைவிமார்களும் மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப கூட பாருங்க, ஆயிஷா நாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாகி அந்த நேரத்துல எல்லாமே நபி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு, நாங்க உங்களையே தான் எதிர்பார்க்கிறோம், நாங்க யாரையும் துனியாவை அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான்ல, இப்ப 2ல ஒண்ணு சாய்ஸ், ஒண்ணு என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது வெளியே போறீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் தனிமையில, நான் உங்களையே தான் நான் எதிர்பார்க்கிறேன், நான் உங்களோட தான் இருப்பேன், நான் என்ன செய்யலை இப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, நான் இந்த விஷயத்தை தான் சொன்னேன்னு சொல்லி அடுத்து வர மனைவிகள்கிட்ட சொல்லாதீங்கன்றாங்க. நான் உங்களே தான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்து வரவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட என்னன்னு தெரியுங்களா, ஆயிஷா நான் இப்படிதான் சொன்னாங்கன்னு எல்லாமே சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. இவங்களுக்கு ஒரு நட்பாசை என்னன்னா, எல்லாம் வெளியே போயிடணும், நான் மட்டும் எங்க இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நான் நல்லவை தான் விரும்பக்கூடியவன், நான் எப்பவுமே யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கெட்டதை விரும்ப மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரவங்க எல்லாத்துக்குமே
இவங்க மறைக்கல, ஆனாலும் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா இதை பல ஆயத்திற்கு நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கு தனியா அல்லாஹ் சொல்றான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இது ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானா அடுத்த ஒரு ஆயத்து சொல்றான் பாருங்க, யா நிசாஅன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபியுடைய மனைவிமார்களே, நீங்க மற்ற பெண்களை போல கிடையாது, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, மற்ற பெண்கள் பொதுவான பெண்கள் மாதிரி நீங்க இல்லை சொல்லிட்டு, இனி தத்தை துண்ண, நீங்க அல்லாஹ்வை பயந்தீங்கன்னா பலா தஹ்லஅன பில் கௌலி, உங்களுடைய குரல்களை தாழ்ந்து பேசுங்க. உங்களுடைய குரல்களை, இது பொதுவான எல்லா பெண்களுக்கும் உள்ள சட்டம். அல்லாஹ் தஆலா அந்த பெண்களுக்கு மற்ற பெண்கள் மாதிரி இல்லை, நீங்க ஒன்னும் வந்து பேணுதலா இருக்கணும், நீங்க குரல்களை தாழ்ந்து பேசுங்க. யாருடைய உள்ளத்திலேயாவது நோய் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை மேல தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ குரலும் பருதா நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, பெண்களுடைய குரலும் என்னன்னா, பெண்கள்கிட்ட எப்பவுமே ஷரியத்துடைய சட்டைன்னா குழஞ்சி யார்ட்டையும் பேசக்கூடாது, ரொம்ப தாழ்வா யார்ட்டையும் பேசக்கூடாது. கதவை தட்டி வீட்டுல வெளியே யாராச்சும் அன்னை ஆண்கள் இருக்கானா அடிக்கிற மாதிரி பேசணுமா, அடிக்கிற மாதிரி பேசணுமா. அவங்க வந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதான், அதாவது யாரும் என்ன ஸ்ட்ரிக்டா பேசுறாங்களே, கொஞ்சம் அப்படிங்களா வந்து உட்காருங்க, வந்து பார்த்து வர வரையும் வெயிட் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இப்ப பாருங்க, இது அல்லாஹ் தஆலா சொன்னனால ஒரு இன்னைக்குள்ள ஆய்வு என்ன தெரியுங்களா, எல்லா ஃபோன் காலு எல்லாமே அட்டன் பண்றது பூரா யாரு தாங்க, வெளியில ரிசப்ஷன்ல இதுல எல்லாத்துலயுமே பெண்களுடைய தான், எல்லாமே பெண்கள் தான் எதிர்த்தரப்புல என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, ரொம்ப பணிவா பேசுவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாமான்னு கூட தோணிருக்கு. அந்த மாதிரி உள்ள அமைப்புல தான் இன்னைக்குள்ள உலகத்துடைய இதே என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, அமைப்பு வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க குழஞ்சு நீங்க பேசாதீங்க, யாருடைய உள்ளத்திலேயாவது நோய் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை பத்தி தப்பா நினைப்பாங்க. பாருங்க, உங்க உள்ளத்துல நோய் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா எதிர்த்தரப்புல நோய் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அழகா நோய்ங்கிறான், கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலம் மாரூஃபா. பாருங்க, அப்ப கூட அல்லாஹ் நான் கூட கடினமா பேசுங்க, நல்லா என்ன நடுநிலைமையா பேசுங்க, நல்ல அழகான முறையில பேசுங்க, ரொம்ப தெல்ல தெளிவா அவங்கள்ட்ட பேசி வெளியே அமைச்சு வச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அவங்களுக்குள்ள உபதேசம் சொல்றான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. உங்களுடைய வீடுகள்லயே நீங்க தங்கி இருங்க, அறியாமை காலத்துல வெளியில சுற்றி திரிஞ்ச மாதிரி சுற்றி தெரியாதீங்க. இப்போ அகீன சலாத்த, தொழுகையை தொழுகுங்க, இப்போ ஆத்தீன ஜகாத்த, ஜகாத்து கொடுங்க, இப்போ அத்தஅனல்லாஹ வ ரசூலஹு, நீங்க அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடுங்க. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி. அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு நாடுறதெல்லாம் உங்களுடைய உள்ளத்துல இருந்து நஜீஸ்களை, அசுத்தங்களை போக்குறதுக்காண்டி தான் அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துறான். வதுகுர்னமா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன. பாருங்க, நபிமாருடைய மனைவிமாருடைய சிறப்பை அல்லாவே சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய வீட்டுல நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க, உங்க வீடுகள் தான் வகையே இறங்குச்சு. நபி அவங்க உங்க வீட்டுல தான் இருந்தாங்க, நபி அவங்க உங்க வீட்டுல தான் இருக்கும்போது நபி அவங்களுக்கு வகையே உங்க வீட்டுல தான் இறங்குச்சு. அந்த நியமத்தெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீடு எவ்வளவு சிறந்த வீடுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. வதுகுர்னமா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. பாருங்க, இதை சொல்லிட்டு ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்காங்கல்ல, இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லலாம், உம்மு சல்மா ஆகியவங்க ஒரு ஆதங்கம் இருந்துச்சான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்பவுமே ஆண்களை பார்த்தே சொல்றான், ஆண்களை பார்த்து தான் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஆண்களை பார்த்து தான் ஒரு சட்டத்தை சொல்லுவான், ஆனா பெண்களும் உள்ள பொதிந்து கொள்வாங்க. ஆனா இவங்க மனசுல நினைச்சாங்க, நேரடியா நம்மளையே பார்த்து சொல்லணும் அல்லாஹ் தஆலா அப்படின்ட்டு ஒரு மனசுல ஆசை வச்சாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை இறங்குச்சான். நீங்க அந்த சூறால பார்க்கலாம், 10 சிஃபத் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் தனித்தனியா கூப்பிட்டு சொல்லலாம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் முக்மினீன வல் முக்மினாத்தி, முக்மினான ஆண்கள் முக்மினான பெண்கள், வல் கானித்தீன வல் கானிதாத்தி, இரையச்சமுள்ள இபாதத் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மை பேசும் ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி, பொறுமையாக இருக்கும் ஆண்கள் பெண்கள், வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத்தி, அல்லாஹ்வை அஞ்சும் ஆண்கள் பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி, சதகா கொடுக்கும் ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்பு வைக்கும் ஆண்கள் பெண்கள், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி, தங்களுடைய மறைவிடங்களை கற்பை பாதுகாக்கும் ஆண்கள் பெண்கள், வத்தாக்கிரீன் அல்லாஹ கதீரன் வத்தாக்கிராத்,
திக்ரு செய்யும் ஆண்கள், திக்ரு செய்யும் பெண்கள், இந்த மாதிரி 10 சிபத்தை தனியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, இதை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா தேடினதுக்காண்டி அல்லாஹ் தஆலா தனித்தனியா சொல்லி காமிச்சான். பாருங்க, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் இத்தாவுடைய சட்டத்துல பொதுவா முஃமின்களுக்கு ஒண்ணு சொல்றான். யாராச்சும் திருமணம் முடிச்சு அந்த பெண்கிட்ட மனைவியிட்ட உறவே கொள்ளாம, உறவு கொள்றதுக்கு முன்னாடியே தலாக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இத்தா தேவையில்லை அப்படிங்கிற சட்டத்தை இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லி காமிக்கிறேன் இந்த சூறால. அதாவது நிக்கா செஞ்ச பின்னாடி உறவு கொள்ளலைன்னா தனிமையிலே இருந்திருக்க கூடாது. உறவுங்கிறது மட்டும் இல்லைங்க, இப்போ தனிமையில ரூம்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் அவங்க உறவு கொள்ளாம சும்மா உட்கார்ந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உறவு கொள்றதுக்கு சாத்தியமான இடம் அவங்க நினைச்சா அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், உறவு கொண்டிருக்கலாம். அப்படி இருந்திருந்தாலும் அது உறவுடைய சட்டத்துல வந்துடும். ஒண்ணு தனிமையிலேயும் இருந்திருக்க கூடாது, 2வது உறவும் செஞ்சிருக்க கூடாது. இப்படி இல்லாம அதுக்கு முன்னாடியே தலாக்கு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதா தேவையில்லை, 3 மாசம் இதா இருக்குன்னு தேவையில்லை, உடனே அந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். இந்த சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்லி காமிக்கிறேன். நான் கூட இஃப்தாரில் போயிட்டு வந்தேன், இக்ரா காலேஜ். அப்போ கூட சொன்னேன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த அளவுக்கு சட்டத்தை சொன்னாங்கன்னா, நாங்கள் சொல்லலை, ஆனாலும் நாங்கள் ஹஸரத் ஆயிஷா நாயே சொல்லும்போது நாம கூச்சப்படக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லா சட்டங்களையும் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில சேர்ந்து என்னங்க, கணவன் மனைவியிட்ட உறவு கொண்டு இவருடைய மறைவான உறுப்பு அந்த பெண்ணுடைய மறைவான உறுப்புல உள்ள போய் மணி வெளி வராம அவங்க, அதாவது மணி வெளி வரலைனாலும் கூட அவங்க மேல குளிப்பு கடமை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இதை சொல்லிட்டு சொன்னாங்க, நபி அவங்க என்கிட்ட உறவு கொண்டாங்க ஒரு தடவை, அவங்க அவங்களுடைய மறைவான உறுப்பு என்னுடைய உறுப்புக்கு உள்ள போச்சு, அவங்கள்ட்ட மணி வெளி வரல, ஆனாலும் குளிச்சாங்க. இந்த சட்டத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை கூட நம்ம அமல் செய்யணுங்கிற நீயத்தோட என்ன செஞ்சாங்க, வெளியில உள்ள உலகத்துக்கு சொல்லிட்டு போனாங்க. இது சொல்லிட்டு பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இதுல பாருங்க, இந்த சூறால ஸைத் ரலியல்லாஹு பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல எந்த சஹாபாக்கள் பேருமே வரலைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து எந்த சஹாபி பெண்கள் பேரும் வரல, சஹாபி ஆண்கள் பேரும் வரல. ஆனா ஸைத் ரலியல்லாஹு பேர் மட்டும் வந்திருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அவங்க பேர் கூட வரல. ஸைத் ரலியல்லாஹுடைய பேர் வந்திருக்கு. இந்த ஸைத் ரலியல்லாஹு யாருன்னா, நான் சொன்ன பர்சனல் வாழ்க்கைய, நபி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னீங்க. நபி அவங்களுடைய வளர்ப்பு மகன் தான் ஸைத். வளர்ப்பு மகன் ஸைத். எப்பவுமே ஷரியத்துல வளர்ப்பு மகன் மகனாக ஆக மாட்டாங்க. இது ஒரு ஷரியத்துடைய சட்டம். என்னதான் நம்ம கூட வளர்ந்தாலும் அவருக்கு சொத்து சேராது. மௌத்தாயிட்டா வளர்ப்பு மகனுக்கு சொத்து வராது. இந்த வளர்ப்பு மகனுடைய மனைவி இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவர் மருமகளாகவும் ஆகாது. இவரே மகனா ஆக மாட்டாருன்னா அவர் மருமகளா ஆக மாட்டாங்க. ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவங்க தலாக்கு விட்ட பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்போ அந்த நேரத்தில் உள்ள மக்கா காஃபிர்கள் மற்றவங்க எல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க, மருமகளையும் இவர் கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு தவறான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்கி, ஸைத் ரலியல்லாஹு மகன் கிடையாதுன்னா மகனுடைய மனைவி இவங்க என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம் தலாக் விட்ட பின்னாடி அப்படிங்கிற சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்லி காமிக்கிறான். பாருங்க, இது ஒரு முக்கியமான சட்டம். பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் சொல்றான். இந்த 10-11 மனைவிமார்கள் இருந்தாங்க நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இந்த மனைவிமாருடைய சிறப்புல இன்னொரு சிறப்பு என்னன்னா, லா யஹில்லு லக்கன் நிசாஉ மின் பஅது வலா அன் தபத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின். 2 விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, இதுக்கு பின்னாடி நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லாதுன்னா, நபி அவங்களுக்கு இந்த 9 திருமணம் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இவங்களை மாற்றவும் கூடாது. இவங்களை என்ன செய்யக்கூடாதுங்க, இந்த எண்ணிக்கை அப்படி வச்சுக்குவோம். ஒருத்தரை தலாக் விட்டுட்டு இன்னொருத்தரை உள்ள கொண்டு அப்படியும் இருக்கக்கூடாது. இவங்களை இதுக்கு பின்னாடி நீங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இதோட ஸ்டாப். எல்லாத்துக்கும் நமக்கு 4 மனைவிமார்கள் ஷரியத்துல ஜாயிஸான விஷயம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
9 திருமணம் முடிச்சாங்க, 11 அப்படின்ட்டு இருக்கு. அதாவது ஹசரத்து ஒரே ஒரு மனைவி மட்டும் அவங்க அடிமை பெண், மாரியத்துல் குபித்தியா அப்படிங்கிறவங்க அடிமை பெண். நான் அதனுடைய முழு விவரமும் நான் அவங்கள்ட்ட சொல்றேன், அவங்களுடைய மனைவிமார்களுடைய விவரத்தை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சட்டத்தையும் சொன்னான். பாருங்க, இன்னொன்று நான் சொன்னேன்ல, சஹாபாக்களுக்கு ஒரு நசியத் செஞ்சான். இதே ஆயத்துல நான் எல்லாத்தையும் உட்கார வச்சு சொல்ற மாதிரி, நபி அவங்களுக்கு ஒரு தனி விஷயம், நபியுடைய மனைவிமார்களுக்கு தனி. சஹாபாக்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு உள்ள போனாங்க, விருந்து சாப்பிட்றதுக்காண்டி. விருந்து சாப்பிட்றதுக்காண்டி உள்ள போனப்போ ரொம்ப தாமதமா சாப்பிட்டே இருந்தாங்க. சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டை விட்டு என்ன செய்யல, வெளியே வரல. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தையும் கூட சொன்னா, வலாக்கின் இதா துஐதும் ஃபதுகுலு ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு. நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா, உங்களை அழைக்கப்பட்டு விருந்துக்கான அழைக்கப்பட்டா உள்ள போங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டோன்னு டக்குன்னு வெளியே வந்துருங்க, நீங்க பேசிட்டு உள்ள தாமதிக்காதீங்க. பாருங்க, இன்னைக்கு கூட நிறைய விருந்து நிகழ்வுல நடந்துட்டே இருக்கும். இந்த விஷயம் கூட்டம் நிறைய இருக்கும், இவர் ரொம்ப அசால்ட்டா சாப்பிட்டு இருப்பார், வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது சீக்கிரமா முடிஞ்சுட்டு போயிட்டா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தோணும். இந்த மாதிரி நபி அவங்களுக்கு ஒரு நாள் அந்த வலிமா விருந்து வச்சப்போ இங்க உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தவங்க டக்குன்னு போகவே இல்லை, உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு வெளியே போயிருங்க. நீங்க நபி அவங்களுக்கு நோய்வினை தரீங்க, அவர் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. இதெல்லாம் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நான் சொல்ல வார்த்தை, இன்னதாலிக்கும் கான யுதின் நபிய, நிச்சயமாக நீங்க இந்த மாதிரி செய்யறது நபிக்கு நோய்வினை கொடுக்குது. மின்கும், அவர் உங்கள்ட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. வல்லாஹு லா இஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு வெக்கப்படல, நீங்க வெளியே போயிருங்க. இதை சொல்லிட்டு நான் சொன்ன மனைவிமார்கள்ட்ட, தாய்மார்கள் அப்படிங்கறதுனால பருதா இல்லைன்னு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அவங்கள ஏதாச்சும் பொருளை நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா திரைக்கு பின்னாடி இருந்து கேளுங்க. தானிக்கும் அத்ஹர்லி குலூபிக்கும் வ குலூபிஹின்ன, இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கும் சுத்தம், அவங்களுடைய உள்ளங்களுக்கும் சுத்தம். இல்லைன்னா தேவையில்லாத எண்ணங்கள் உண்டாயிரும். அதனால நீங்க திரைக்கு மறைவுல இருந்து கேளுங்க அவங்கள்ட்ட. பாருங்க, அவங்க தாய்மார்கள் அங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பர்தாவையும் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் அஹ்ஸாப நம்ம இது ஒரு 1/4 ஜூஸ் வருங்க. நம்ம வீடுகள்ல கூட நம்முடைய மனைவிமார்கள்ட்ட, நம்முடைய வீட்டு பிள்ளைகள், பாருங்க இதுல இன்னொரு விஷயம் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்க மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க, வ பனாதிக உங்களுடைய பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, வ நிசாஇல் முஃமினீன முஃமினான பெண்கள்கிட்ட சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவங்களுடைய முக்காடுகள் போட்டுக்கொள்ளட்டும், பர்தா இட்டுக் கொள்ளட்டும் சொல்லிட்டு நீங்க உங்க மனைவிமார்களுக்கு, உங்க பெண் பிள்ளைகளுக்கு, முஃமினான பெண்களுக்கெல்லாம் நீங்க கட்டளை இடுங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கே நேரடியாக நபியுடைய மகள்களுக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அத்தாங்கிற முறையில அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க பாருங்க, சின்ன விஷயத்த கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தனியா அழைச்சு சொல்றான். ரெண்டாவது ரொம்ப கடினமாகவும் சொல்லி காமிக்கிறான், நீங்க மற்ற பெண்கள் மாதிரி நீங்க கிடையாது. அதனால உலமாக்கள் இந்த ஆயத்தில் எழுதுறாங்க, பொறுப்புள்ளவங்க, தலைமையில் உள்ளவங்க, நிர்வாகிகள், இவங்களுடைய பெண்களும் மற்ற பெண்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. இவங்களும் சாதாரணமா நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, சாதாரண பெண்கள் மாதிரி இந்த பெண்கள் நீங்க நடந்துக்காதீங்க. உதாரணமா உலமாக்களுடைய மனைவிமார்களோ அல்லது நிர்வாகிகளுடைய மனைவிமார்களோ, பொறுப்புல உள்ளவங்களோ, தீனுடைய முக்கியமானவங்களோ, இவங்களுடைய மனைவிமார்கள் வந்து சாதாரண பெண்கள் மாதிரி இல்லை, மற்றவங்களோட இவங்க என்னவா இருக்கணும், பேணுதலாக இருக்கணும், ஷரியத்துடைய சட்டத்தை ஃபாலோ பண்ண. பாருங்க, அல்லாஹ் இங்க சொல்லிட்டு மற்ற பெண்களுக்கு என்ன சட்டத்தை சொல்றானோ அதை தான் சொல்றான். ஆனாலும் கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க அவங்களோட ரொம்ப முக்கியத்துவமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். முக்கியமான இந்த சூறா நாமளும் இது ஒரு தடவை முழுசா நம்ம தமிழ் அதோடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம வீடுகள்லையும் நம்முடைய பெண்களை நம்ம சூரத்துல் நூரையும் சூரத்துல் அஹ்ஸாபையும் படிக்க சொல்லணுங்கிறாங்க. சூரத்துல் நூறும் ஒரு சூறா இருக்குதுங்க, இது குர்ஆன், இது பெண்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கன்ட்டு ஹதீஸ்லயும் வந்திருக்கு. அதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாப் இது 22ஆம் ஜுஸ்ல, இதே நாம நம்முடைய பெண்களுக்கு நம்ம சொல்லணும், நாமளும் தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக.